உனக்கு பணி செய்ய உந்தனை என்னாலும் நினைக்க வரம் எனக்கு நீத்தா மனக்கவலை நீக்குகின்ற தென்மதுரை நின்மலனே எவ்வுலகும் ஆக்குகின்ற சொக்கநாதா 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 சொக்கநாதா. நமஸ்தே நரசிம்ஹாய நமஸ்தே நரசிம்ஹாய கல்லாதலாடதாயினே கல்லாதலாடதாயினே இரண்யாகாஷி பூர்வக்ஷः இரண்யாகாஷி பூர்வக்ஷः यतो यामि ततो नरसिंह यतो यतो यामि ततो नरसिंह बाहे नरसिंहो हृदये नरसिंहो हे नरसिंहो हृदये नरसिंहो नरसिंहवदिं शरणं प्रपद्ये नरसिंहवदिं शरणं प्रपद्ये नमस्ते नरसिंहाय नमस्ते नरसिंहाय. आदौ राम तपोवनादिगमनं हत्वा मृगं काञ्चनं वैदेही हरणं जटायुमरणं सुग्रीवसम्भाषणं वाली निर्दलनं समुद्रतरणं लङ्कापुरीदाहनं पश्चात् रावणकुम्भकर्णहननं एतद्धि रामायणम् इति एकश्लोकी रामायणं सम्पूर्णम्. देह जीर्णवायितु दनदाह जीर्णवागदु कृष्ण अय्या कण्णु किविमन्दवादवु ಹೆಣ್ಣು ಮಣ್ಣಿನಾಸೆ ಮಂದವಾಗದು ಕೃಷ್ಣ ಕಾಲು ಕೈ ಜವಗುಲ್ದಿದವು ಎನ್ನ ಕಾಲು ಕೈ ಜವಗುಲ್ದಿದವು ಹೋಗಲೋಲತೆ ಜವಗುಲ್ದವು ಕೃಷ್ಣ ಹೋಗಲೋಲತೆ ಜವಗುಲ್ದವು ಕೃಷ್ಣ ಜರೆ ರೋಗದಿಲ್ದ ನೆರೆಗೊರಗೇಸಿತು ಜರೆ ರೋಗದಿಲ್ದ ನೆರೆಗೊರಗೇಸಿತು ನನ್ನ ಶರೀರದಲ್ಲಿ ಹೇಸಿಗೆ ಇನಿತಿಲ್ಲ ಜರೆ ರೋಗದಿಲ್ದ ನೆರೆಗೊರ. அப்ப ஜாதகங்கள்லாம் தோக்கடிக்கிற அளவுக்கு வலிமையானது சிவன் கோயிலை பராமரிக்க. 7 ஜென்மம் புண்ணியம் இருந்தாதான் ஒரு செங்கல்ல கூட எடுத்து வைக்க முடியும் சிவன் கோயில. ஒரு முட்டை சிமெண்ட்டை கொடுத்துடலாம் நினைச்சா கூட முடியாது. அதுக்கெல்லாம் புண்ணியம் பண்ணியிருக்கணும். அதுபோல நம்மளால முடியல. ஒரு சிமெண்ட் முட்டை வாங்கி கொடுத்து உழவாரப்பணி சுவாமி கோயில் 2 புல்லு போடுங்கிறது தேவையில்லாத மரம் முளைஞ்சிருக்கும், அதை வெட்டுறது, அந்த மாதிரிய காரியங்களை செய்யலாம். அதுக்கு ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லியிருக்கேன். உழவாரப்பணியினுடைய சிறப்பாக ஒன்று, மிகப்பெரிய செல்வந்தரான ஒரு அம்மா நிறைய அணிகலன் போட்டுக்கிட்டு வந்தாங்க. அவங்கள பின்தொடர்ந்துக்கிட்டே ஒரு திருடம் வந்தாங்க. அந்த நகைகளை அபகரிக்கணும். அவங்க நேராக கோயில் உள்ள நுழைஞ்சுட்டாங்க. பரவாயில்ல, கோயிலில் ஜனம் இருக்கும், நம்ம எப்படி இருந்தாலும் அந்த நகையை அபகரிச்சிடலாம் அப்படின்னுட்டு
உள்ளே போனதும் அந்த அம்மா உழவார பணி கூட்டத்தில் இருக்கிறாங்க. அந்த செல்வந்தமானவங்க அங்கே உழவாரம் பண்ணுறாங்க. இவனும் உழவாரம் பணி பண்ணின மாதிரி தானே நடிக்கணும். அங்கே போயிட்டு அவனும் ஒரு களை வெட்டி மண் வெட்டி கத்தி அது இதுன்னு எடுத்து வேலை செஞ்சான். அன்னைக்கு பூரா செஞ்சான். செய்து முடித்தோம்னா இதுவரையிலும் இவன் செய்த கர்மாவுக்கு ஒரு கல் மண்டபம் இடிஞ்சு அவன் நசுங்கி சாவணுன்ட்டு அவன் ஜாதகத்தில் இருக்குது. நரகத்தில் அவன் எங்கெல்லாம் திருடினானோ அந்த கைகளெல்லாம் சதைக்கணும்னுட்டு நிலை இருக்குது. இவனை ஒரு பாம்பு வந்து குத்துச்சு, செத்துட்டான். செத்த உடனே பூதகணம் வந்துச்சு அவனை பிடிச்சி மோர்த்து. அப்போ சிவகணம் வந்தது அந்த இடத்துல. நீங்கள் வர வேண்டிய அவசியமே இல்லையே, இவன் இதுவரையிலும் பாவம் தானே பண்ணான், இப்போ கூட பாவ சிந்தனையில தானே அந்த காரியத்தை பண்ணான். ஆனாலும் என் கோயிலில் புல்ல பிடுங்கனா, மரத்து மேலே ஏறி கிளைங்கள செடி மரத்து கோயிலுக்கு பாதகம் இல்லாத வெட்டனா அந்த கல்லை அவங்க கூட சுமந்து அந்த வச்சான். அதனால் அவன் செய்த கர்மா மொத்தம் ஒழிஞ்சுது. இந்த உழவார பணியினுடைய மகத்துவம் அப்பேற்பட்டது அப்படின்னு சொல்லி அவனை